இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, எங்களுடைய சகல நிலைமைகளிலும் அல்லாஹை பயந்து நடந்து கொள்ளுமாறு, லாபமாக இருக்கலாம், நஷ்டமாக இருக்கலாம், துக்கமாக இருக்கலாம், சந்தோஷமாக இருக்கலாம், ஊரில் இருக்கலாம், பிரயாணத்தில் இருக்கலாம், கடலில் இருக்கலாம், தரையில் இருக்கலாம், ஆகாயத்தில் இருக்கலாம், நோயில் இருக்கலாம், ஆரோக்கியத்துடன் இருக்கலாம், தனிமையில் இருக்கலாம், கூட்டாக இருக்கலாம், எல்லா நிலைமைகளிலும் அல்லாஹை பயந்து நடந்து கொள்ளுமாறும் அவனுடைய ஞாபகத்தோடு நடந்து கொள்ளுமாறும் முதலில் எனக்கும் அடுத்து நான் உங்களுக்கும் நல்லுபதேசம் செய்து கொள்கின்றேன். அல்லாஹுடைய நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, சீரற்ற ஒரு காலநிலையில் நாம் இப்பொழுது இருந்து கொண்டிருக்கிறோம். சீரற்ற காலநிலை என்கிற போது சீரான காலத்தையும் அல்லாஹ்தான் உருவாக்குகிறான், சீரற்ற காலநிலைகளையும் அல்லாஹ்தான் உருவாக்குகிறான். இதிலே இரண்டாம் கருத்துக்கு இடமே கிடையாது. அந்த வகையில் அல்லாஹ் ஒவ்வொரு மனிதனுக்கும் பல நிஅமத்துகள், கோடிக்கணக்கான நிஅமத்துகள், கணக்கிட முடியாத நிஅமத்துகள், அந்த நிஅமத்துகள் அனைத்தையும் ஒவ்வொரு வினாடியும் ஒவ்வொரு மனிதனும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார். அல்லாஹ் தந்த நிஅமத்துகளை ரஹ்மத்தாக ஆக்கிக் கொள்வதும் அதனை அதாபாக ஆக்கிக் கொள்வதும் ஒவ்வொரு மனிதனுடைய கையிலையும் அல்லாஹ் கொடுத்திருக்கிறார். ஒமா பிக்கும் மின் நிஅமத்தின் ஃபமினல்லாஹ், நீங்கள் எந்த நிஅமத்தை அனுபவித்திருந்தாலும் கொண்டிருந்தாலும் நீங்கள் உங்களுக்கென்றே நீங்கள் வாங்கிக் கொண்ட நிஅமத்துகள் அல்ல, அல்லாஹ் உங்களுக்கு தந்த நிஅமத்துகள் தான். ஆரோக்கியமாக இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம், பெற்றோர்களாக இருக்கலாம், பட்டம் பதவிகளாக இருக்கலாம், செல்வமாக இருக்கலாம், வீடு வாசல்களாக இருக்கலாம், தோட்டம் துறவுகளாக இருக்கலாம், நீங்கள் சுவாசிக்கின்ற காற்றாக இருக்கலாம், அருந்துகின்ற நீராக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் அல்லாஹ் தந்தவைகள் தான். உங்களுக்கு அல்லாஹு தஆலா வெளிரங்கமான உள்ரங்கமான எவ்வளவு நிஅமத்துகளை அல்லாஹ் அள்ளி சொரிந்திருக்கிறார், முழுமையாக அல்லாஹ் தந்திருக்கிறார். பெற்றோர்களை பிள்ளைகளுக்கு நீங்கள் கொடுக்கவில்லை, உங்களுடைய பிள்ளைகளுக்கும் அல்லாஹ் தான் கொடுத்தான். அருமையானவர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, அந்த நிஅமத்துகளில் ஒரு சிறந்த நிஅமத் மனிதன் 24 மணி நேரமும் தேவைப்படுகின்ற ஒரு நிஅமத்து தான் தண்ணீர் என்கின்ற ஒரு நிஅமத். தண்ணீரினால் தான் அல்லாஹ் மனிதனை படைத்திருக்கிறான், மிருகங்களை படைத்திருக்கிறான். وَجَعَلْنَا مِنَ الْمَاءِ كُلَّ شَيْءٍ حَيٍّ أَفَلَا يُؤْمِنُونَ, நீரிலிருந்து தான் நாம் அனைத்தையும், உயிருள்ள அனைத்தையும் படைத்திருக்கிறோம். அவர்கள் ஈமான் கொள்ள வேண்டாமா? அல்லாஹ் கேட்கிறார். மனித உடலில் 60% நீரை அல்லாஹ் வைத்திருக்கிறான். 60% நீர் இருக்கிறது. அந்த நீர் இல்லை என்றால் மனிதனால் இயங்க முடியாது, அசைய முடியாது, கையை பொத்த முடியாது, கண்ணால் பார்க்க முடியாது. கண்ணீரில் கண்ணில் தண்ணீர், கண்ணீர் என்கிறோம். இந்த தண்ணீர் எடுபட்டு விட்டால் எந்த மனிதனால் பார்க்க முடியும்? கண்ணை சுழற்ற முடியாது. மனிதன் தனக்கு தேவையானவாறு சுழற்றிக் கொள்கிறான், பார்க்கிறான். அல்லாஹ் கேட்கிறான் சூரா முல்கிலே, குல் அரஐத்தும் இன் அஸ்பஹ மாஉக்கும் கௌரம் ஃபமன் யஅதீக்கும் பிமாஇன் மஈன், நபியே நீங்கள் கேளுங்கள், சொல்லுங்கள். அவர்களுடைய சிந்தனை திருப்புகின்ற வகையிலே கேளுங்கள். இப்பொழுது உங்களுக்கு நீங்கள் லேசாக அனுபவிக்கின்ற, பூமிக்கு மேலே இருக்கின்ற நீங்கள் அருந்துகின்ற தண்ணீரை அல்லாஹ் நீங்கள் எடுக்க முடியாதவாறு, உங்களால் பயனடைய முடியாதவாறு பூமியின் அடிக்குள் கொண்டு சென்று விட்டால் அப்படியான அந்த மதுரமான ஊற்றெடுக்கின்ற தண்ணீரை பூமிக்கு உங்களோட கையிலே கொண்டு சேர்ப்பது யார்?
யாரால் முடியும் என்று அல்லாஹ் கேள்வி கேட்கிறார். அந்த நேரத்திலே இருந்த இந்த ஆயத்து இறங்குகின்ற போது இருந்த சில யூதர்கள் ஒரு குறுக்கு வாதங்களை, விதண்டா வாதங்களை முன்வைத்தார்கள். அப்படி என்றால் எங்களிடத்திலே ஆயுதங்கள் இருக்கிறது, மண்வெட்டி இருக்கிறது, மண்ணை தோன்றி எங்களால் தண்ணீரை கொண்டு வர முடியும் என்று சொன்னார் ஒரு யூதர். உடனே அவருடைய கண்களில் இருந்த தண்ணீரை அல்லாஹ் எடுத்து விட்டான். அவர் குருடனாக மாறிவிடுகிறார். அருமையானவர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, தண்ணீர் தானே என்று நாம் அறிந்து கொண்டிருக்கிறோம். உலகிலே அல்லாஹ் 97.5% நீர்களை உப்பு நீராக அல்லாஹ் ஆக்கிய அல்லாஹ் இந்த அடியார்கள் மீது கொண்ட அன்பினால், இரக்கத்தினால் 2.5% நீர்களை நன்னீராக அல்லாஹ் ஆக்கியிருக்கிறார். ஏன்? இவர்கள் அருந்த வேண்டும், பருக வேண்டும் என்பதற்காக. 2.5% நீர், கடலில் நீர் உப்பு, கடல் நீர் உப்பு நீர். கடற்கரையில் தோண்டினால் அங்கே நன்னீரை அல்லாஹ் தருகிறார். கரையில் இருக்கின்ற அந்த கிணற்றிலே பார்த்தால் நன்னீரை அல்லாஹ் தருகிறார். அருமையானவர்களே, இதுதான் அல்லாஹ் செய்திருக்கின்ற மிக பெரும் அருளாக இருக்கிறது. இதனாலதான் அல்லாஹ் கேட்கிறான் சில கேள்விகளை குர்ஆனிலே, லேசான கேள்விகள். மனிதன் என்னை மறந்து வாழக்கூடாது, என் பக்கம் திரும்பி விட வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் சில இடங்களில் அதிகமான கேள்விகளை கேட்டுக் கொண்டிருக்கிறார். அதிலே ஒன்றுதான் சூரா வாக்கியாவிலே, அஃபரஐதுமுல் மா அல்லதி தஷ்ரபூன் அஅன்தும் அன்ஸல்துமூஹு மினல் முஸ்னி அம் நஹ்னுல் முன்ஸிலூன். நீங்கள் அருந்துகின்ற, குடிக்கின்ற நீங்கள் நீரை பார்த்தீர்களா? நீங்களா வானிலிருந்து இறக்குகிறீர்கள் அல்லது நாம் இறக்கிக் கொண்டிருக்கிறோமா? அல்லாஹ் கேட்கின்ற கேள்வி. அருமையானவர்களே, ஒரு நீர், ஒரு சொட்டு நீருக்காக எத்தனையோ மலக்குகள் சாட்டப்பட்டிருக்கிறார்கள் அல்லாஹ்வினால். வானத்தில் இருந்து அந்த துளி நீரை எத்தனையோ மலக்குகள் உரிய இடத்தில் கொண்டு சேர்க்கிற வகையிலே அல்லாஹ் ஏற்பாடு செய்திருக்கிறான். சாதாரணமானதல்ல. அல்லாஹ் கேட்கிறான், அருமையானவர்களே, எங்களால் முடியாது. இதனால் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தண்ணீர் குடித்ததற்கு பின்னால் துஆ செய்வார்கள், அல்லாஹ்வை புகழ்வார்கள். அல்ஹம்துலில்லாஹில்லதீ ஸகானா அல்பன் ஃபுராத்தன் பிரஹ்மதிஹி வலம் யஜ்அல்ஹு மில்ஹன் உஜாஜம் பிதுனூபினா. எங்களுடைய பாவத்தின் காரணமாக இந்த நீரை, நாங்கள் அருந்துகின்ற நீரை உப்பு நீராக அல்லாஹ் ஆக்காமல் அவனுடைய அருளினால் மதுரமான தண்ணீரை தந்திருக்கிறானே, அந்த அல்லாஹுக்கு எல்லா புகழும் என்று அல்லாஹை புகழுவார்கள். அருமையானவர்களே, ஒரு நாளைக்கு எத்தனை மிடர் தண்ணீர்கள், எத்தனை லீட்டர் தண்ணீர்கள் குடிக்கிறோம்? எங்களுடைய வாழ்க்கையிலே எத்தனை லீட்டர்களை குடித்திருப்போம்? இந்த தண்ணீரை தருவது யாரு? தடை செய்து விட்டால் யாரால் முடியும்? மேகங்கள் போகிறது என்று நாங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் கேட்கிறான், அலம் தர அன்னல்லாஹ யுஸ்ஜி ஸஹாபன் ثم يؤلف بينه. அல்லாஹ் கேட்கிறான், அல்லாஹ் இந்த மேகங்களை இழுத்துக் கொண்டு செல்வதை நபியே நீங்கள் பார்க்கவில்லையா? அல்லாஹ் தான் கொண்டு செல்கிறான், தானாக நகரவில்லை. எந்த இடத்துக்கு தேவையோ அந்த இடத்துக்கு அல்லாஹ் மலையை பொழிவிக்கிறான் என்பதை குர்ஆனுடைய வசனங்கள் நமக்கு சொல்லித் தருகிறது. அருமையானவர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, இன்றைக்கு சீரற்ற காலநிலையினால் எங்களுடைய விவசாயங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறது, எங்களுடைய கால்நடைகள் பாதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நேரத்திலே எங்களுடைய சிந்தனைக்கு சில கேள்விகளை அல்லாஹ் கேட்கின்றது போன்றிருக்கிறது. அஃபரைதும் மா தஹ்ருஸூன் அஅன்தும் தஸ்ரஊனஹு அம் நஹ்னு ஸாரிஊன். நீங்கள் விளைத்திருக்கிறீர்களே, நீங்கள் விதைத்திருக்கிறீர்களே, இந்த அறுவடை, இந்த நெல்கள், இந்த தானியங்கள் நீங்கள் விதைக்கின்றீர்களா அல்லது நாம் விதைத்திருக்கிறோமா? நாங்கள் விளைச்சலை உண்டாக்குகிறோமா? அருமையானவர்களே, எங்களுடைய கையிலே கிடையாது.
ஒரு மூடையை நாங்கள் எறிகிறோம் வெள்ளாமையில் வயலில், அல்லாஹ் அதை கொண்டு 100 மூடைகளாக 200 மூடைகளாக 500 மூடைகளாக அல்லாஹ் எங்களுக்கு ஆக்கி தருகிறானே, யாருக்கு முடியும்? ஒரு நெல்மணியை விளைப்பதற்கு இந்த உலகத்திலே யாருக்குமே முடியாது. அருமையானவர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, ஆகவேதான் எல்லாம் இந்த உலகத்திலே எல்லா பொருளாதார நிலையும் சீராகுவதற்கு அல்லாஹ் வைத்திருக்கின்ற அடிப்படையான பொருள் தண்ணீர் தான். இது அல்லாஹ்வுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது, யாருடைய கட்டுப்பாட்டிலும் கிடையவே கிடையாது. அல்லாஹ் கேட்கிறான், ஒமின் ஆயாத்திஹி அன்னக தரல் அர்ல ஹாஷிஆ. அல்லாஹ்வுடைய அத்தாட்சி சாதாரணமான ஒரு விஷயம் அல்ல. நீங்க பூமியை பார்க்கிறீங்க, காஞ்ச நிலங்களாக இருக்கிறது. அல்லாஹ் மலையை கொண்டு அல்லாஹ் பொழிவித்து அதனை பசுமையாக மாற்றுகிறான். எங்களுடைய விளைச்சலுக்கு ஏற்றது போல் அல்லாஹு தஆலா ஆக்குகிறான். அதிலிருந்து பலதரப்பட்ட சுப்ஹானல்லாஹ் கனிகளை அல்லாஹ் தருகிறான், காய்கறிகளை உங்களுக்கு தருகிறான். இதனை நீங்கள் பார்க்க வேண்டாமா, சிந்திக்க வேண்டாமா என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான். அதனாலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மழை பெய்தால் முத்திர்னா பிஃபலில்லாஹி வ பிரஹ்மதிஹி, முத்திர்னா பிஃபலில்லாஹி வ பிரஹ்மதிஹி, எங்களுக்கு மழை கிடைத்தது அல்லாஹ்வுடைய பேர் அருளினால், அவனுடைய விசேஷமான அருளினால் தான் அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிறார். அல்லாஹ் மலைக்கு ஒரு பெயரை வைத்திருக்கிறான். வஹுவல்லதி யுர்சிலு ரியாஹ புஷ்ரம் பைன யதை ரஹ்மதிஹி. ரஹ்மா, மலைக்கு அல்லாஹ் அவனுடைய அருள் என்ற பெயரில் அல்லாஹ் வைத்திருக்கிறார். அருமையானவர்களே, இந்த அருள் இல்லை என்றால் இந்த அருளாக மாற்றுவதும் அதாபாக மாற்றுவதும் எங்களுடைய கையிலே இருக்கிறது. அல்லாஹ் சொல்கிறான், இன்றைக்கு தண்ணீர் கூடிவிட்டது, இதனால் அழிவுகள் வருகிறது. இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கிதாபுல் மனாகிபிலே ஒரு ஹதீஸை கொண்டு வருகிறார்கள். சஹீஹுல் புகாரியிலே ஒரு சஹாபி வருகிறார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குத்பா செய்து கொண்டிருக்கிறார்கள். யா ரசூலல்லாஹ், கால்நடைகள் எல்லாம் அழிந்து கொண்டிருக்கிறது வறட்சியினால், மலைக்காக அல்லாஹ்விடத்திலே துஆ செய்யுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே கையேந்துகிறார்கள், துஆ செய்கிறார்கள். கடுமையான மழை. அடுத்த வாரம் வருகிறார். யா ரசூலல்லாஹ், மழை அதிகமாகிவிட்டது, துஆ செய்யுங்கள், எங்களுடைய கால்நடைகள் அழிந்து கொண்டிருக்கிறது, மழையை நிறுத்துவதற்கு துஆ செய்யுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹும்ம ஹவாலைனா வலா அலைனா, اللهم على الآكام والضراب وبطون الأودية ومنابت الشجر. யா அல்லாஹ், எங்களுக்கு மழை போதுமாகிவிட்டது, போதும், எங்கள் மீது பொழியாமல் எங்களை சூழ இருக்கின்ற மரங்கள், செடிகள், மலைகள் தேவையானவற்றுக்கு நீரை பொழிய செய்வாயாக என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்தார்கள். இந்த ஹதீஸை அறிவிக்கின்ற அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்ததும் வானத்தை பார்த்தேன், மதீனாவை வளைத்து வட்டமிட்டது போன்று மழை பெய்து கொண்டிருந்தது. மதீனாவுக்கு மழை பெய்யவில்லை, வளைத்து மதீனாவை மழை பெய்து கொண்டிருந்தது என்று அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கின்ற ஹதீஸ் புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அருமையானவர்களே, நாங்கள் முஸ்லிம்கள், அல்லாஹ்வை நம்பியவர்கள், என்ன நிலைமைகள் வந்தாலும் அந்த நிலைமைகளை சீராக்குபவன் அல்லாஹ், அந்த நிலைமைகளை உருவாக்குபவன் அல்லாஹ். லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ். இதுதான் சொர்க்கத்தினுடைய ஒரு பொக்கிஷம். ஒரு முஃமினுடைய வார்த்தை, வாழ்க்கையிலே கஷ்டங்கள், நஷ்டங்கள், துயரங்கள், துன்பங்கள், நஷ்டங்கள் வருகின்ற போதெல்லாம் ஒரு முஃமின் தன்னுடைய வாழ்க்கையிலே அதிகமாக ஓத வேண்டிய வார்த்தை லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ். என்ன பிரச்சனையாக இருந்தாலும் அல்லாஹ் நிலைமைகளை மாற்றி அமைக்கின்ற சக்தியை அல்லாஹ் இந்த வார்த்தைக்கு வைத்திருக்கிறான் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார். அருமையானவர்களே, ஆகவே சீரற்ற காலநிலையா அல்லாஹ் தான் மாற்றிருக்கிறான். எந்த நிஅமத்தாக பார்க்கப்பட்டதோ கொஞ்சம் கூடிவிட்டால் அது எங்களுக்கு சிரமமாக மாறுகிறது. அல்லாஹ் குர்ஆனிலே வலகத் ஸர்ரஃப்னாஹு பைனஹும் லியذكروا, ஏன் இப்படியான சீரற்ற காலநிலைகளை உருவாக்குகிறோம்? ஏன் நாம் இப்படி மலைகளை அதிகமாக செய்கிறோம்? அல்லாஹ் சொல்கிறான்,
லியذكرூ, அவர்கள் திருந்த வேண்டும், எங்களை ஞாபகப்படுத்தி பார்க்க வேண்டும், அல்லாஹ்வின் பக்கம் இணைய வேண்டும் என்பதற்காக வேண்டியதான். இந்த ஆயத்துக்கு விளக்கம் சொல்கின்ற அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா, அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹுமா சொல்கிறார்கள், அல்லாஹ் ஒரு காலமும் ஒரு வருடத்தை விட ஒரு வருடத்திலே அதிகமாக மலைகளை பொழிவிப்பது இல்லை. ஆனால் சில சோதனைகளுக்காக அல்லாஹ் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு அந்த மலையை நகர்த்துகிறான், மாற்றுகிறான், திருப்புகிறான் என்பதாக அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத், அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் விளக்கம் சொல்கிறார்கள். ஆகவே கூடவில்லை, அல்லாஹ் மாற்றிருக்கிறான். அருமையானவர்களே, கொஞ்சம் கூடியதனால், கொஞ்சம் மாற்றியதனால் எவ்வளவு சிரமமாக இருக்கிறது, எத்தனை உயிர்கள் போகிறது. படிப்பினை பெற வேண்டும். எல்லா நபிமார்களும் அந்தந்த சமூகத்துக்கு சொன்ன வார்த்தைகள் என்ன தெரியுமா? குர்ஆனிலே அடுக்கடுக்காக அல்லாஹ் சொல்கிறான். இது قال لهم اخوهم لوط الا تتقون، இது قال لهم اخوهم نوح الا تتقون. சுப்ஹானல்லாஹ். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், லூத் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், ஹூத் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், அலா தத்தகூன், எனது சமூகமே அல்லாஹ்வின் பக்கம் நீங்கள் மீளக்கூடாதா, பாவத்தை விட்டுவிட்டு அல்லாஹ்வை பயப்படக்கூடாதா என்ற கேள்விகளைத்தான் அந்த மனிதர்களை, அந்த சமூகத்தை நோக்கி கேட்டார்கள் என்ற விடயத்தை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லிக் கொண்டிருக்கிறார். அருமையானவர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, ஆகவேதான் ذلك يخوف الله به عباده يا عبادي فاتقون. அல்லாஹ் இதை கொண்டு சூரிய கிரகணமா, சந்திர கிரகணமா, காற்று வீசுகிறதா, தண்ணீர் அதிகரித்து விட்டதா, அல்லாஹ் இதை கொண்டு தனது அடியார்களை பயப்பட வைக்கிறார். மின்னலா, இடியா, இந்த நேரத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுப்ஹானல்லதி யுஸப்பிஹுர் ரஅது பிஹம்திஹி வல் மலாயிகத்து மின் கைஃபத்திஹி என்று ஓதிவிட்டு, அல்லாஹும்ம லா தக்துல்னா பிகலபிக் வலா துஹ்லிக்னா பிஅதாபிக், யா அல்லாஹ் உன்னுடைய கோபத்தினால எங்களை அழிச்சிடாதே யா அல்லாஹ், உன்னுடைய வேதனையினால எங்களை அழிச்சிடாதே யா அல்லாஹ் என்று அல்லாஹ்விடத்திலே துஆ செய்வார்கள். மின்னலா, இடியின் போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள், நிலைமைகளை மாற்றுகின்றவன் அல்லாஹ், காற்றை தந்தவன் அல்லாஹ். காற்று இல்லாமல் மனிதன் உலகிலே வாழ முடியாது, நீர் இல்லாமல் வாழ முடியாது. காற்றை வேகமாக வீச செய்து விட்டால் யாரால் தடுக்க முடியும்? இன்றைக்கு ஆய்வுகள் செய்யப்படுகிறது. எப்படி இந்த அமுக்கத்தை, இந்த காற்றை நிப்பாட்ட முடியும்? முடிவு என்ன தெரியுமா? இந்த ஆய்வுகளை எல்லாம் மூடிவிடுங்கள், எங்களுக்கு தீர்வு இல்லை என்றுதான் அதற்கான முடிவாக வருகிறது. ஏன்? அதற்கு பின்னால் அல்லாஹ் இருக்கிறான், அல்லாஹ் உருவாக்குகிறான். அருமையானவர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, இதனால் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காற்று வேகமாக வீச ஆரம்பித்து விட்டால், அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக கைரஹா வ கைர மா ஃபீஹா வ கைர மா உர்சிலத் பிஹி வ அஊது பிக மின் ஷர்ரிஹா வ ஷர்ரி மா ஃபீஹா வ ஷர்ரி மா உர்சிலத் பிஹி. வளர்ந்து வருகின்ற பிஞ்சு உள்ளங்களிலே குழந்தைகளுக்கு இந்த துஆவை பெற்றோர்கள் கட்டாயம் கற்றுக் கொடுக்க வேண்டும். என்ன நிலைமைகள் வந்தாலும் அல்லாஹ்வின் பக்கம் திரும்ப வேண்டும் என்ற அகீதாவையும் ஈமானையும் எங்களது பிஞ்சு உள்ளங்களிலே விதைப்பது ஒவ்வொரு தாயினுடைய, தகப்பனுடைய கட்டாய கடமையாக இருக்கிறது. அருமையானவர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், யா அல்லாஹ் நீ அனுப்பியிருக்கின்ற இந்த காற்றிலே நலவைத்தாய் யா அல்லாஹ், இந்த காற்றிலிருந்து, அதனுடைய தீங்கிலிருந்து நான் பாதுகாவல் தேடுகிறேன். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு வழிகாட்டியிருக்கிறார்கள். அருமையானவர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, ஆகவேதான் சீரற்ற காலநிலையை உருவாக்குவதும் அல்லாஹ் தான். எந்த நீர் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோமோ, இன்பமாக எங்களுடைய வாழ்க்கைகள் போய்கொண்டிருக்கிறதோ, அதே நீரை கொண்டு அல்லாஹ் பல சமூகத்தை இந்த உலகத்திலே அழித்து காட்டிருக்கிறார். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய சம்பவத்தை அல்லாஹ் குர்ஆனிலே மிக தெளிவாக அல்லாஹ் சொல்கிறார். பல வருடங்களாக ஆரம்ப ரசூல், இந்த உலகத்தினுடைய முதலாவது ரசூல், பல வருடங்கள் 950 வருடங்களுக்கு மேலால் இந்த உலகத்திலே, அந்த சமூகத்திலே, அந்த சமூகம் திருந்த வேண்டும், அல்லாஹ்வின் பக்கம் இணைய வேண்டும் என்று பாடுபடுகிறார்கள். சொற்பமானவர்கள் தான் இவ்வளவு காலத்திலும் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டவர்கள். நல்ல விஷயங்கள் சொல்லப்படும் போதெல்லாம் அந்த ரசூலினால்
அதனை புறக்கணிப்பார்கள், தட்டி கழிப்பார்கள், கேட்கவில்லை. கடைசியிலும் கெஞ்சினார்கள். நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் செய்கின்ற ஒவ்வொரு செயலையும் பரிகாசம் செய்தார்கள். அருமையானவர்களே, இந்த நேரத்தில் தான் அல்லாஹ்வுடைய வேதனை வரப்போகிறது, உறுதியாகிவிட்டது. எச்சரிக்கிறார்கள் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். எப்படி தெரியுமா? அல்லாஹ் சொல்கிறான், இவர்களுக்கான அழிவு. ஃபஃபதஹ்னா அபுவாபஸ் ஸமா, வான் கதவுகளை எல்லாம் திறந்து விட்டோம். நாங்கள் வானத்தினுடைய கதவுகள், எங்களுடைய ஊரிலே அடிக்கின்ற மழை மிக வேகமாக அதிகமாக தொடர்ந்து பெய்ய துவங்கிவிட்டால் எவ்வளவு வெள்ளப்பெருக்காக மாறுகிறது. அல்லாஹ்வே சொல்கிறான், வான் கதவுகளை எல்லாம் நாங்கள் திறந்து விட்டோம். அது மட்டுமல்ல, பூமிக்கு கட்டளையிட்டோம். பூமியில் இருக்கின்ற குளங்கள், ஆறுகள், கடல்கள், ஊற்றுக்கள் எல்லாவற்றையும் நீ வெளியாக்கு என்று கட்டளையிட்டோம். சுப்ஹானல்லாஹ். மேலுக்கிருந்தும் தண்ணி, கீழுக்கிருந்தும் தண்ணி. அந்த சமூகம் அழிக்கப்பட்டார்கள். அல்லாஹ் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தையும் அகிலத்தார்களுக்கு, கியாமத் நாள் வரை இருக்கின்ற மனிதர்களுக்கு இது ஒரு பாடமாக அமைய வேண்டும் என்பதற்காக நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தையும் அவரோடு ஈமான் கொண்டவர்களையும் அந்த கப்பலில் இருந்த ஈமான் கொண்டவர்களையும் நாம் பாதுகாத்து காட்டினோம் என்று அல்லாஹ் சொல்கிறார். அருமையானவர்களே, இந்த சம்பவங்களை அல்லாஹ் வைத்திருப்பது கண்டுகொள்ளாமல் வாழ்வதற்கு அல்ல, படிப்பினைகளை பெற வேண்டும். அருமையானவர்களே, குறிப்பாக எங்களுக்கு இந்த கடலினுடைய பாக்கியத்தை அல்லாஹ் தந்திருக்கிறார். வாழைச்சினை சமூகத்துக்கு எங்களுக்கு பெரிய ஒரு பாக்கியம், அல்லாஹ் நிஅமத்தை தந்திருக்கிறார். கடலுடைய பாக்கியம் எங்களுடைய ஒரு மூலாதாரமாக இருக்கிறது. எங்களுடைய மூதாதையர்கள் இதனை சரியாக பயன்படுத்தினார்கள். நிஅமத்தாக இருந்தது. இலங்கையிலே இந்த வருமானம் கொடிகட்டி பறந்து கொண்டிருந்தது. அல்லாஹ் அந்த நிஅமத்துகளை எங்களுக்கு தந்திருக்கிறார். இதனை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு எங்களுடைய கையிலே தான் இருக்கிறது. இந்த நீர் சாதாரணமானது ஒன்றல்ல. அருமையானவர்களே, முந்தி ஒரு போட்ல போறண்டா எல்லாரும் அநேகமாக தொழக்கூடியவர்களாக இருப்பார். இது கவலையோடு சொல்கிறோம். எங்களுடைய பொருளாதாரத்தை சீரமைப்பதற்கு சொல்கின்ற, கடைபிடிக்க வேண்டிய போட் உரிமையாளர்களும் இந்த விடயத்திலே கவனம் செலுத்த வேண்டும். என்னுடைய போட்டிலே போகக்கூடியவர்கள் தொழக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ் அதை கொண்டு வரக்க செய்வான் என்ற நம்பிக்கை போட் உரிமையாளர்களுக்கும் இருக்க வேண்டும் கட்டாயம். அருமையானவர்களே, எங்களுடைய மூதாதையர்கள் அதிகமானவர்கள் தொழக்கூடியவர்களாக இருந்தார்கள். போட்ல இருந்தாலும் கடலில் இருந்தாலும் தொழுகையை விட மாட்டார்கள். திக்ரிலும் தஸ்பீஹிலும் சுப்ஹானல்லாஹ். போட் போறதுக்கு முதலே துஆவை கொண்டு, தொழுகையை கொண்டு, சூரா யாசினை கொண்டு ஆரம்பித்து போகின்ற ஒரு நல்ல செயல்கள் இருந்துச்சு. அல்லாஹ் பரக்கத் செய்தான். அருமையானவர்களே, இது கியாமத் நாள் வரைக்கும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் இந்த நிஅமத் எங்களுடைய கையிலே தான் இருக்கிறது. அருமையானவர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, ஆகவேதான் இந்த நீர் என்பது, தண்ணீர் என்பது சாதாரணமான ஒரு நிஅமத் இல்ல. அதனாலதான் அல்லாஹ் சொல்கிறார், வஅல்லதி இஸ்தகாமு அல தரீகத்தி லஅஸ்கைனாஹும் மாஅன் கதகா. எனது அடியார்கள் இஸ்லாத்தின் பிரகாரம் வாழ்வார்களாக இருந்தால் லஅஸ்கைனாஹும் மாஅன் கதகா, அல்லாஹ் வாக்களிக்கின்ற வாக்கு என்ன தெரியுமா? மாஅன் கதகா, அவர்களுக்கு போதுமான தண்ணீரை கொடுப்போம். இதுக்கு விளக்கம் சொல்கின்ற அறிஞர்கள் சொல்கிறார்கள், தண்ணீரினால் தான் எல்லா நலவுகளும் வந்து சேர்கிறது, பொருளாதாரம் மேம்படுகிறது, விளைச்சலா எதுவாக இருந்தாலும் அல்லாஹ் தண்ணீரை கொண்டுதான் உருவாக்குகிறார். ஆகவே செல்வ செழிப்பை, பரக்கத்தை நாம் அவர்களுக்கு கொடுப்போம் என்று அல்லாஹ் சொல்கிறார். அருமையானவர்களே, போதுமான அளவு தண்ணி. ஹதீஸ் குதுஸிலே வருகிறது, எனது அடியார்கள் லவ் அன்ன இபாதி அதாஊனி, எனது அடியார்கள் எனக்கு வழிபட்டு நடப்பார்கள் என்றால் நான் இரவையிலே மழையை கொடுப்பேன், பகலிலே அவர்களுக்கு வெயில், சூரியன் உதிக்கும், அவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ள முடியும் என்று அல்லாஹ் சொல்வதாக ஹதீஸ் குதுஸியிலே நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, ஆகவேதான் இந்த காலப்பகுதியில் ஒரு மாறி காலத்தில் நாம் இருக்கிறோம், சீரற்ற காலநிலையில் இருக்கிறோம். நாம் செய்ய வேண்டிய சில விஷயங்கள் இருக்கிறது, கடைபிடிக்க வேண்டிய சில விஷயங்கள் இருக்கிறது. இந்த காலப்பகுதி இபாதத் இல்லாமல் இருக்கின்ற ஒரு காலப்பகுதி அல்ல.
ஹதீஸிலே வந்திருக்கிறது ரபியுல் மூமின், ஒரு மூமினுடைய வசந்த காலம் இது. கோடை மாறி காலம் என்பது வசந்த காலம். ஏன் தெரியுமா? இரவு நீளமாக இருக்கிறது, அதனால் இரவு வணக்கத்தில் அவன் ஈடுபடக்கூடும். இந்த கால பகுதியிலே செய்யப்படுகின்ற நல்ல அமல்களுக்கு அல்லாஹ்விடத்திலே இரட்டிப்பான நன்மைகள் இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸ் திருமிதியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள் சஹாபாக்களை பார்த்து, அல்லாஹ்வுடைய தூதருடைய தோழர்களே, உங்களுக்கு நான் உங்களது பாவங்களை அழிக்கின்ற உங்களது அந்தஸ்துக்களை உயர்த்தி தருகின்ற சில காரியங்களை உங்களுக்கு நான் சொல்லி தரட்டுமா? அல்லாஹுடைய தூதரே சொல்லித்தாருங்கள், ஆசையோடு இருக்கிறார்கள் சஹாபாக்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இஸ்பாஹுல் வுது அலல் மக்காரிஹி, வுது எடுப்பதற்கு சிரமமான நேரத்தில் நீங்கள் முழுமையாக வுது செய்து கொள்வது. இரண்டாவது, கஸ்ரத்துல் குதா இலல் மஸ்ஜிதி, அதிகமான எட்டுக்களை வைத்து பள்ளி வாயில்களுக்கு செல்வது. மூன்றாவது, ஒன்திலாரு ஸலா பஅத ஸலா, ஒரு தொழுகை முடிவடைந்து விட்டால் அடுத்த தொழுகைக்காக நீங்கள் எதிர்பார்த்திருப்பது. இது உங்களுடைய பாவத்தை அழிக்கும், உங்களுடைய அந்தஸ்துக்களை உயர்த்தும். அருமையானவர்களே, நல்லொரு சந்தர்ப்பம். கடும் நோயாளிகள் அல்லாதவர்கள், தண்ணீரை தொட்டால் நோய் கூடும் என்று இல்லாதவர்கள், மற்றவர்கள் இந்த விடயத்திலே கவனம் செலுத்துவது நன்மைகளை பெறுவதற்கு காரணமாக இருக்கும். குறிப்பாக இரவையிலே தூங்குகின்ற போது உதுவோடு தூங்குவது ஒரு சுன்னா. குளிரான நேரத்தில் மாறி காலத்தில் தண்ணியை தொடுவது கஷ்டம்தான், ஆனால் அல்லாஹுக்காக என்று உது செய்து கொண்டு தூங்குகின்ற பழக்கம் இருக்கிறதே, அல்லாஹ் இந்த காலத்தில் கொடுக்கின்ற இரட்டிப்பான நன்மைகளை பெறுவதற்கு காரணமாக இருக்கு. அடுத்த விடயம்தான், இந்த காலத்தில் கூத்துக்களிலும் பாவங்களிலும் ஈடுபடாமல் துஆக்களில் ஈடுபட வேண்டிய ஒரு காலம் இது. அல்லாஹுடைய வேதனைகள் சோதனைகள் இறங்குகின்ற போது ஒவ்வொரு மனிதனும் இஸ்திக்ஃபாரின் பக்கம் இறங்க வேண்டும். நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அந்த மனிதருக்கு, அந்த சமூகத்துக்கு சொன்னார்கள், இஸ்தக்ஃபிரு ரப்பக்கும், ஓட ரப்பிடத்துல இஸ்திக்ஃபார் செய்யுங்க. அதனால இந்த கால பகுதியில இஸ்திக்ஃபார் துஆக்கள்ல கழிக்க வேண்டிய காலம். அடுத்த விஷயம்தான், உதவிக்கரம் நீட்ட வேண்டும். எத்தனையோ மனிதர்கள் சகோதரர்கள் இன்றைக்கு இந்த வெள்ளத்தினால் சீரற்ற காலநிலையினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார். கிராமப்புறங்கள் கூடுதலாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நேரத்திலே பண உதவிகளா, சதுர உதவிகளா, எதுவாக இருந்தாலும் எங்களால் முடிந்த உதவிகளையும் செய்கின்ற போது இப்ப இந்த சந்தர்ப்பத்தில் இரட்டிப்பான நன்மைகளை அல்லாஹ் வைத்திருக்கிறார். அதிலும் குறிப்பாக சதகாக்களில் மிகச் சிறந்தது ஒரு மனிதன் தாகித்திருக்கின்ற போது கொடுக்கின்ற தண்ணீர், பசித்திருக்கின்ற போது கொடுக்கின்ற உணவு அல்லாஹ்விடத்திலே மிகவும் அல்லாஹ்வுடைய கோபத்தை அணைக்கின்ற ஒரு காரியமாக இருக்கிறது. ஆகவே இந்த விடயங்களில் நாம் கவனம் செலுத்த வேண்டும். அதே நேரத்திலே இந்த சந்தர்ப்பத்திலே ஒரு சீரற்ற காலநிலை இருக்கின்ற போது, அசாதாரண நிலைகள் இருக்கின்ற போது வதந்திகள் பரவுவதும் கூடுதலாக இருக்கிறது. அதனால் கிடந்த செய்திகளை எல்லாம் வாசிப்பதை விட அதனை வாசித்தாலும் படித்தாலும் அதனை உறுதிப்படுத்திக் கொள்வதும் மிக கட்டாய கடமையாக இருக்கிறது. இவரும் குழம்பி மற்றவர்களையும் குழப்புகின்ற நிலைமை ஏற்பட்டுவிடும். அதனால் ஒரு செய்தி வருகிறது என்றால் அதனை தெளிவு பெற வேண்டும், உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டிய ஒரு கடமையும் இருக்கிறது என்பதையும் இங்கு ஞாபகப்படுத்திக் கொள்கிறேன். அருமையானவர்களே, அதே நேரத்திலே இன்னொரு மிக முக்கியமான விஷயம்தான், இந்த அசாதாரணமான ஒரு நிலைமைகளில் தேவையற்ற விஷயங்களில் ஈடுபடுவதை நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும். தேவையில்லை. கடந்த காலங்களில் தேவையில்லாமல் அனாவசியமாக பல உயிர்கள் பறிக்கப்பட்டிருக்கிறது. எதன் காரணமாக என்றால் தேவையற்ற விஷயங்களில் ஈடுபடுவது. குறிப்பாக வாலிபர்கள் இந்த நேரத்திலே மிக கவனமாக இருக்க வேண்டும். அதிலே ஆறுகளுக்கு குளிக்க செல்வது, குளங்களுக்கு கூத்துக்கள் கும்மாங்களுக்காக போவது, இப்படி போய் பல உயிர்கள் பறிக்கப்பட்டிருக்கிறது கடந்த காலங்களிலே. இந்த விஷயத்திலே பெற்றோர்களும் கவனமாக இருக்க வேண்டும், வாலிபர்களும் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. நேற்றைய நாள் கூட
சிலர்கள் செல்வி எடுப்பதற்காக சென்ற வேளையில் சில வாலிபர்கள் மரணித்திருக்கிறார். இப்படி பரிதாபமாக தேவையற்ற விடயங்களில் ஈடுபடுகின்ற போது உயிர்கள் காவுகின்ற நிலைமைகள் ஏற்பட்டிருக்கிறது. அதனால் இதிலையும் மிக கவனமாக இருக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது என்பதையும் இந்த இடத்திலே இந்த ஹுத்பாவிலே ஞாபகம் செய்து கொள்கின்றேன். அருமையானவர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, ஆகவே இந்த ஹுத்பாவினுடைய சாரம்சமாக நிலைமைகளை மாற்றுவது அல்லாஹ்வுடைய கையிலே இருக்கிறது, யாருடைய கையிலும் கிடையாது. லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ். நிலைமைகளை மாற்றுகின்றவன் அல்லாஹ்தான். ஆகவேதான் ஒரு முஸ்லிமை பொறுத்த வகையிலே, ஒரு முஃமினை பொறுத்த வகையிலே அவன் எல்லா சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹ்வை சார்ந்திருப்பான், அல்லாஹின் பக்கம் மீளுவான். இதுதான் எங்களுடைய அகீதாவாக இருக்கிறது. ஆகவே அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எம் அனைவருடைய பாவங்களையும் மன்னித்தருள் புரிவானாக. யா அல்லாஹ், எங்களை பெற்று வளர்த்தி எங்களை ஆளாக்கி எங்களது பெற்றோருடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யாருடைய பெற்றோர்கள் எல்லாம் கபர்களிலே மன்னரைகளிலே இருக்கிறார்களோ அவர்களுடைய கபர்களை சொர்க்கத்தின் பூங்காவனமாக நீ ஆக்கி விடுவாயா. யாருடைய பெற்றோர்கள் எல்லாம் உயிரோடு இருக்கிறார்களோ அவர்களுக்கு நல்ல ஆரோக்கியமான வாழ்க்கையை கொடுத்து அவர்களுடைய ஹலாலான தேவைகளை நிறைவேற்றி கொடுப்பாயா. யா அல்லாஹ், எங்களுடைய முடிவுகளை நல்ல முடிவாக ஆக்கி விடுவாயா. எங்களுடைய மௌத்துக்கு பின்னால் எங்களுக்கு பின்னால் துஆ செய்கின்ற நல்ல குழந்தைகளை சந்ததிகளை நீ உருவாக்கி விடுவாயாக. யா அல்லாஹ், உலகத்திலே வாழ்கின்ற போது எங்களுடைய செயல்கள் அனைத்தையும் உனக்கு சந்தோஷமான திருப்திகரமான செயல்களாக நீ ஆக்கி விடுவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய துஆக்களை நீ கபூல் செய்வாயாக. யா அல்லாஹ், பெரும் பெரும் ஆபத்துக்கள், பெரும் பெரும் சோதனைகள், பெரும் பெரும் நோய்களில் இருந்து எங்கள் அனைவரை நீ பாதுகாத்தல் புரிவாயாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.